ரைட், ஓகே. பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களதின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் செய்த நன்மைகளை உடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் நமது அடைக்கலமும் துணையுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு 3 வழிகளில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதாவது, நாம் ஒரு சட்டைகளின் மறைவில் இருக்கும் பொழுது நமக்கு அடைக்கலம் அளிப்பவராகவும், இரண்டாவதாக இந்த உலகம் தர முடியாத பலனை அவர் நமக்கு எப்பொழுதும் அளிக்கிறவராகவும் இருக்கிறார். மூன்றாவதாக, நமது வாழ்நாள் முழுவதும் நாம் சந்திக்க வேண்டிய ஆபத்து காலங்களில் நம்மை தப்புவிக்க துணையுமாய் இருப்பதாக வாக்களிக்கிறார். நாம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, தேவனுடைய நிழலில் தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆபத்து காலம் நமக்கு வருமா என்ற கேள்வி உங்களுக்கு எழும்புகிறதா? பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகி நமது வாழ்வில் நாம் சந்திக்க வேண்டிய காரியங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவைகளை முன்கூட்டி அறிந்தவராக கர்த்தர் இருப்பதால் ஆபத்து காலத்திலும் கூட அனுகூலமான துணையுமாய் நமக்கு இருப்பதாக அவர் வாக்களிக்கிறார். இப்படியாக இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரிய சம்பவத்தை கொடுக்க சாட்சியாக சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு சற்று எலும்புகளிலே சுகவீனங்கள் ஏற்பட்ட போது பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த வேளையிலே அங்கிருந்த ஒரு டாக்டர் என்னை பார்த்து சொன்னார். அவர் ஸ்பைனல் கார்டு உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறதும், அதனால் உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்குது பாஸ்டர், அதனால் நீங்கள் தயவுசெய்து நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். அதனால் சுகத்தெழுகத்தை கூட வேகமாக இடிச்சுக்கிட்டீங்கன்னா கூட உடஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தையினுடைய எலும்புடைய தன்மை போகிறது உங்களுக்கு எலும்புகள் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சில டெஸ்டெல்லாம் எடுத்தார். அந்த டெஸ்ட்டு சொன்னார், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா உற்சாகமாக தானே இருக்கிறீங்க அப்படின்றாரு. நான் சொன்னேன், இதுதான் எனக்கும் புரிகிற டாக்டர், என்னவோ ரிப்போர்ட்டெல்லாம் நான் ரொம்ப வீக்குன்னு வருது, ஆனால் எனக்கு என்னுடைய செய்கைகளை பார்க்கும்போது உற்சாகமாக நான் காணப்படுகிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ என்னை கூப்பிட்டு நிறுத்தி ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னு சொன்னார்னா, நடந்து போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து போங்க, கொஞ்சம் வேகமாக நடக்கிறீங்க நீங்கள், அப்படி நடந்த போது கீழே விழுந்துட்டீங்கன்னா ரிப்ஸு இந்த மாதிரி எலும்பெல்லாம் ரொம்ப விழா எலும்பெல்லாம் நொறுக்கி போகிற ஸ்டேஜில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னாரு. நான் அவரை பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டேன். நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். மறுநாள் காலையில் நானும் என்னுடைய குடும்பத்தாரோடு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருந்து, சரி நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ அங்கே கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியுது. என்னுடைய மகனை கொஞ்சம் இந்த இடத்துல இறங்கிடுங்கப்பா, அப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட போகிறதுக்கு சரியாக இருக்கலன்னா ஒரு 20 மினிட்ஸ் சுற்றிட்டு வர வேண்டியிருக்குன்னு சொன்னதுனால வேகமாக டிராஃபிக்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இறங்கி நடந்தப்போ ஒரு 2 எடுத்து தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே முகக்குப்பரை கீழே விழுந்தேன்.
பெரிய பெரிய வேடிக்கையான காரியம் என்னன்னு பார்க்கும்போது, நான் விழுந்த வேகத்துக்கு உடம்புல எங்கெங்கேயோ அடிபட்டிருக்கணும். ஆனால் எங்கேயும் அடிபடாமல் நெத்திக்கும் என்னுடைய மூக்கினுடைய முனைக்கும் முன்னால் ஒரு பள்ளத்தில் லேசான ஒரு சின்ன முகத்தில் ஒரு கீறல் மட்டும்தான் ஏற்பட்டதை தவிர வேறு எந்த ஒரு காரியம் காணப்படவில்லை. அப்போ தான் நான் நினச்சிட்டேன், நீயோ என்னை விழும்படி தடினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார்னு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் ஒருவிட நிறைவேறும்படியாக நேற்று டாக்டர் வாயால் சொல்ல வச்சு கீழே விழாமல் பார்த்துக்குங்க, கீழே விழாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் கரெக்டாக இன்னைக்கு விழுந்து என்ன பண்ணுறது எழுந்துன்னு உடனே என்னுடைய பிள்ளைங்க என்னை வேகமாக உள்ள பக்கத்தில் இருக்க அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே கொண்டு போன உடனே அவங்க வேறு எங்கேயும் கொண்டு போகிற நேராக எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஏன்னா அவங்க ஏற்கனவே ரிப்போர்ட் நல்லா இல்லாததுனால கட்டாயம் ஏதாவது ரிப்ஸில் விழா எலும்புகள் எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு அரை மணி நேரத்தில் ரிப்போர்ட் வந்தது. இந்த டாக்டர் ஆச்சரியமாக என்னை பார்த்து கேட்டார், கீழே விழுந்து எழுந்து கூட ஒரு விதமான சேதம் இல்லாதபடி உண்மையாக நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த நாளிலே நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நமக்கு எப்பவும் துணையாக இருக்கிறார். நமக்கு அடைக்கலமும் பலனுமாக இருக்கிறது மாத்திரமல்ல, என்ன ஆபத்து காலம் வந்தாலும் அந்த ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருந்து கர்த்தரை வழிநடத்த கர்த்தர் நம்மை போதுமானவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு எப்படி என்ன நேரும் என்பதை கர்த்தர் நீர் அறிந்தவராக இருக்கிறதுனாலே எங்களுக்கு நிழலாய் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அடிமைக்கு செய்த நன்மைக்காய் உமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் நீர் கூட இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சாட்சி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோடும் கூட நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. எல்லா வேளைகளிலும் எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்து உண்மை நாங்கள் உயர்த்தி பிடிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.